வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியை எத்தனை பேர் கஷ்டப்படுத்தினாலும் பிரச்சனை இல்லைங்க. எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்குவாங்க, எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் மேலும் மேலும் முன்னேறி வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட தான் நாம் இருக்கோம். அப்படி இருந்தாலும் நம்ம மல்லிக்கு நிறைய ஆபத்துகள் எல்லாமே நெருங்கின்னு இருக்குங்க. இந்த அம்மனோட அருளால் மல்லிக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் தப்பிப்பாங்களா தப்பிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இப்போதைக்கு வாழ்க்கை ஓடின்னு இருக்குது. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எல்லாத்தையும் தாண்டி மல்லி ஜெயிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்கா இல்லையான்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இந்த கோயிலுக்கு போகிறது மூலிமா மல்லிக்கு ஆதரவாக இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லிவிட்டு போங்க. நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து மல்லியை பற்றி சரியாக புரிஞ்சுக்கலைங்க. மல்லியை தவறாக புரிஞ்சுக்கிட்டு மல்லிக்கு எதிராக எல்லாருமே பண்ணிருக்காங்க. அதெல்லாம் புரியாமல் மல்லி தனக்கு எதிராக பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தவறாக ஒரு புரிதல் வச்சுன்னு இருக்காரு. இந்த புரிதலெல்லாம் என்றைக்கு உடைய போதும் அன்னைக்கு தாங்க நம்ம மல்லிக்கு விடிவு காலம். அந்த விடிவு காலம் எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் வரதான் போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடியானு இருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் மல்லிக்கு சிறந்த ஒரு ஆப்பு வருதுங்க. அப்படி என்னடா ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புடவை கொடுத்தாங்களா, அந்த புடவை எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 புடவையிலும் பாய்சன் கலந்துருக்கு. ஆனால் இந்த விஷயம் நம்ம மல்லிக்கு தெரியாது. அந்த புடவையை கட்டிக்கிட்டு அந்த புடவையை முகந்தான் உயிருக்கே ஆபத்து இருக்குங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, உயிருக்கே ஆபத்து இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழலில் என்ன நடக்க போகுது, நம்ம மல்லியோட உயிரை யார் காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியோட உயிரை காப்பாற்றுறது நம்ம வெண்பாதாங்க. எப்படா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் காரணம் மல்லி தாங்க. மல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த புடவையை கட்டலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம மல்லி வந்து அயன் பாக்ஸை தெரியாமல் அதில் வச்சுறாங்க. அயன் பாக்ஸ் வச்ச உடனே அது அப்படியே சும்மா தீ ஒரு பக்கம் பக்குன்னு பத்துது. என்னடா இது, இப்படியெல்லாம் உடனே தீ பத்தாது, இதில் ஏதோ ஒரு சம்திங் ராங் இருக்குன்னு மல்லி யோசிக்கிறாங்க. அதை அப்படியே சும்மா நைஸ்னாக இருக்கிறதால எல்லாம் இது பண்ணி பார்க்குறாங்க. இது ஏதோ ஒரு மாதிரி வாசனை தினம் வருது. அதை முதவே அப்படியே மயக்கம் சுற்றுற மாதிரி வருது. உடனே அதை அப்படியே அந்த எரிய விட்டுறாங்க. இதுக்கு மேலே இது எதுவும் பண்ணக்கூடாது. ஒரு வேளை ராஜேஸ்வரி அம்மா எதனா ஆப்பு வச்சிருந்தாலும் வச்சுப்பாங்க, அவங்கள பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அவங்க கேடு கேட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறாங்க, இதுக்கு வேறு முடிவே இல்லையா, இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் எண்டு இருக்குது, ஒரு முடிவு இருக்குங்க. அது எப்போ வரும் எந்த நேரத்தில் வரும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்து எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கும். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம தலை விஜய் இருக்காங்களே, அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செம்ம காண்டில் இருக்கிறாரு. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி அந்த புடவையை கட்டின்னு வரலன்னு சொல்லிட்டு அவங்க கட்டின்னு வராது. இவர் ஏன்டா காண்டில் இருக்கணும், அவங்க அக்கா இருந்து நான் கொடுத்த புடவையை கூட கட்ட தெரியல அவளுக்கு, அவளாம் எதுக்கிடாக்கணும், என் மேலே என்ன பாசம் வச்சுன்னு இருக்கா, என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு என்னன்னா அந்த புடவை கட்டாமல் அவள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க. டே நீ இருத்துடி, உன் மேலே பாசம் காட்டணும்னு நினச்சல, அது ஏன் தப்பு தான், உன்னெல்லாம் ஒரு ஆளாக மதித்து உன்னையும் ஒரு இதாக நினச்சி குடும்பத்தில் வச்சு நினச்சி உனக்கு அதை எந்த புடவை வேணும்னு சொல்லிட்டு நானே செலக்ட் பண்ண சொல்லி நானே உனக்கு பாய்ச்சினதில் விஷத்தை கலப்புனா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு, கேனா இது மாதிரி தெரியுதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவதூறாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால் மனு தொடர்ந்து போன மல்லி இருந்து எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு பிரச்சனையும் நடக்குதுங்க. அப்படி என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, இனிமேல் மல்லி என் கூட பேசாத, எப்போ எங்கள் அக்கா வாசிங்க பார்த்தேனே அப்போ இருந்து இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நீ உன் வேலையை பார்த்துக்கோ, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்காரு. வெண்பா குட்டி இருந்து எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறாங்க. அப்பா அதை பாருங்கள், மல்லி அம்மா அந்த புடவை கட்டலான்னு எடுத்து வச்சாங்க, நான் தான் தெரியாமல் அயன் பாக்ஸை வச்ச உடனே குப்புன்னு பற்றிக்கிச்சு, என்ன சூடு கூட ஏறல, இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குப்பா, அப்போவே எனக்கு புரிஞ்சு, இதை உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன், நீங்கள் எதுவுமே காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரியல, அதனால தான் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்கிறேன். பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காத, எதுவும் ஒன்றும் தெரியாமல் உன் இஷ்டத்துக்கு பழி போடுற வேலையை வச்சக்கூடாது, எந்த விஷயமா இருந்தாலும் தீர ஆராய்ஞ்சு அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறேன். உடனே வெண்பா குட்டி எதுவுமே பேசாமல், சரி இதுக்கு மேலே நம்ம எதுவும் பேசக்கூடாது, நம்ம அப்பாவே நம்மளை நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம பேசுறதுக்கு எதுவும் ஒன்றும் இல்லைங்க. எந்த அளவுக்கு தெளிவாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. விஜய் புரிஞ்சுக்காம தான் அக்காவுக்காக சப்போர்ட் பண்ணிருக்காரு. எதுக்கிட்ட தான் அக்கா மேலே இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசம் வச்சுன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே முட்டாள்தனம் தாங்க. அந்த முட்டாள்தனத்தினால தான் இப்படி இருக்காங்க. இந்த முட்டாள்தனம் எல்லாமே தீர்வாகுமா தீர்வாகாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு ஒரு நேரம்னு இருக்குது. அந்த நேரம் படி எல்லாமே நல்லபடியாக நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சின்னு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்குள்ள ஒரு கருத்து இருக்குல்ல, எப்படியாவது இதை மாறுமா மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸான விஷயங்க, அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.